வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மதுரையில் சித்திரை திருவிழா. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. இது ஒரு 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 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திருவிழான்னு தான் சொல்லணும். அவ்வளோ கூட்டம் அந்த அழகரை பார்க்கறதுக்காக மதுரையில் கூடுவாங்க. ஏன் அந்த அழகர் ஆற்றுல இறங்குறார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் மேலோட்டமாக ஒரு சிறிய கதையாக தெரியும். அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் முடிஞ்சிடுச்சு. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, நான் வரங்காட்டி நீங்கள் கல்யாணத்தை முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிச்சுக்குன்னு அவர் ஆற்றுல போய் இறங்கிட்டாரு. அங்கே போய் ஒரு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு அவர் மறுபடியும் அழகர் மலைக்கு போயிட்டார். இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. ஆனால் இதை தாண்டி வேற ஒரு கதை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ அழகர் கோயில் போகிறவங்க எல்லாருமே மேலே போனீங்கன்னா அந்த மலை மேலே ராக்காயி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அது எல்லாருக்கும் ராக்காயி தீர்த்தமாக தான் தெரியும். ஆனால் அதுக்கு பேர் நூபுர கங்கைன்னு பேர். அதாவது அந்த அந்த பெருமாளோட சல்லங்கையில் பட்டு அது வர்றதுனால அதுக்கு நூபுர கங்கை. நூபுரம்னா சல்லங்கை. அந்த தீர்த்தத்தில் முனிவர்கள்லாம் நீராடுவார்கள். பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தவம் இருந்து அந்த தீர்த்தத்தில் நீராடி அங்கேயே மீண்டும் தவம் இருப்பாங்க. அந்த வகையில் சுதபஸ் என்ற ஒரு முனிவர் அந்த அழகர் மலையில் இருக்கக்கூடிய நூபுர தீர்த்தத்தில் அவர் நீராடி பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி முழு பெருமாள் நினைப்பாவே அங்கே உட்காந்து தவம் பண்ணுறார். அந்த சுதபஸ் முனிவர் தவம் பண்ணுறார். இன்னும் நிறைய முனிவர்கள்லாம் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தூர்வாசர் வரார். அப்போ தூர்வாசர் கோபத்தில் மிகப்பெரிய ஒரு முனிவர்னு தான் சொல்லுவாங்க அவரை. கிண்டலா இப்போ நம்ம ஊரில் யாருன்னா கோவப்பட்டாங்களோ, என்ன நீ தூர்வாசர் மாதிரி கோவப்படுற அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு தூர்வாசரை சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்க தூர்வாசர் எவ்வளோ பெரிய கோபக்காரன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துக்கு தூர்வாசர் வரும்பொழுது எல்லா முனிவர்களும் அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிறாங்க, அவரை வரவேற்கிறாங்க. இந்த சுதபஸ் என்ற முனிவர் மட்டும் முழுக்க முழுக்க பெருமாளோட நினைவாகவே இருக்கிறதுனால தூர்வாசர் வந்ததை அவரால் கவனிக்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது தூர்வாசருக்கு கோபம் வந்துடுச்சு. நீ மட்டும் என்னை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு தூர்வாசர் ஒரு சாபம் கொடுக்குறார். நீ மண்டூகமா நீ போக கடவுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். மண்டூகம்னா தவளைன்னு அர்த்தம். உடனே இந்த சுதபஸ் முனிவர் சாமி, நான் நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல, பெருமாள் ஞாபகமாகவே இருந்துட்டேன், அதனால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுதபஸ் முனிவர் தூர்வாசர்கிட்ட மன்றாடும் பொழுது தூர்வாசர் சொல்றார், சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனால் சாப விமோச்சனம் எப்போ கிடைக்குன்னா உனக்கு சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கல்லழகர் ஆற்றுல இறங்குவார், வைகை ஆற்றுல. அப்போ உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு, நீ போய் வைகை ஆற்றுல நீ போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி தூர்வாசர் அந்த சுதபஸ் முனிவரை அனுப்புகிறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த மண்டூகமாக மாறிய அந்த சுதபஸ் முனிவர் மதுரையில் அந்த வைகை ஆற்றுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பெருமாள் எப்போ வருவார், அழகர் எப்போ வருவார்னு சொல்லி. அப்போது சித்திரை மாதம் அழகர் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. நான் கோவிச்சுக்குன்னு அவர் அழகர் மலைக்கு தானே போகணும். இப்போ மீனாட்சிக்கு கல்யாணம் எப்போ நடந்ததுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாருமே சித்திரை மாதம்தான் மீனாட்சி கல்யாணம் நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் அதை தான் மதுரையில் கொண்டாடுறாங்க. ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களுக்கெல்லாம் பேர் பார்த்திங்கன்னா மேல மாசி வீதி, கீழ மாசி வீதின்னு சொல்லிட்டு அந்த மாசி மாசத்தை வச்சு தான் அந்த தெருக்களுக்கெல்லாம் பெயர் இருக்கும். ஏன் அந்த வீதிகளுக்கெல்லாம் மாசி வீதின்னு பேர் வந்ததுன்னா, மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் மாசி மாசத்தான் நடந்திருக்கு. அதனால தான் அந்த தெருக்கள்லாம் திருவிழா கோலம் போன்று இருந்ததுனால அது மேல மாசி வீதி, கீழ மாசி வீதின்னு பேர் வந்திருக்குது.
அந்த மாசி மாசம் நடந்த திருவிழாவை, அந்த மாசி மாசம் நடந்த திருமணத்தை திருமலை நாயக்கர் காலத்துல தான் இந்த சைவமும் வைணவம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி அந்த மன்னர் ஏற்படுத்தின ஒரு விஷயம்தான் அந்த சித்திரை மாசத்துல கொண்டு வந்து மீனாட்சி திருமணத்தை மாத்தி, அதாவது அழகர் இப்போ வந்து ஆத்துல இறங்கக்கூடிய இடம் அந்த காலத்துல அழகர் இறங்கின இடம் கிடையாது. அழகர் ஆதி காலத்துல எங்க வந்து ஆத்துல இறங்கினார் அப்படின்னா, சோழவந்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தேனூர் என்ற இடத்துல தான் வந்து அழகர் வைகை ஆத்துல இறங்கியிருக்கார். அப்போ அழகர் கோவில்ல இருந்து அவர் வந்து தேனூருக்கு போற வழியில ஒரு இடத்துல வந்து அழகர் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெருமாள் எப்பவுமே அலங்காரத்தோட தான் இருப்பார். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்கும். பெருமாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அழகர் கோவில்ல அலங்காரம் பண்றதுக்கு வசதி இல்லாததுனால அந்த தேனூருக்கு போற வழியில ஒரு இடத்துல ஒரு நல்ல வசதியான இடம் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் கிடைச்சதுனால பெருமாளுக்கு வந்து அழகருக்கு வந்து அந்த இடத்துல அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்படி அலங்காரம் செஞ்ச ஊர் தான், அலங்காரம் செய்வதற்கு நல்ல ஊர் அலங்காநல்லூர். இப்ப பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம் அந்த அலங்காநல்லூர். அந்த அலங்காநல்லூருக்கு பெயர் வந்ததுக்கு காரணம் அழகரை கொண்டு வந்து அங்க அலங்காரம் பண்ணதுனால அந்த அலங்காநல்லூர்னு பேர் வந்தது. அப்ப அந்த அலங்காநல்லூர்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு தேனூருக்கு போய் தான் அந்த சாப விமோச்சனம் கொடுத்திருக்காரு. அவர் வந்து கோச்சிக்கிட்டு ஆத்துல இறங்கியிருக்காரு. இப்போ இதுதான் காலங்காலமா அந்த காலத்துல நடந்து வந்தது. இந்த சைவம் வைணவம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லி இந்த திருமலை நாயக்க மன்னர் என்ன பண்ணாரு, மாசி மாசத்துல நடந்த மீனாட்சி திருமணத்தை சித்திரை மாசத்துலயும், தேனூர்ல இறங்கின கள்ளழகரை கொண்டு வந்து இப்போ வண்டியூர் என்று அழைக்கக்கூடிய மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வண்டியூர்ல கொண்டு வந்து அழகரை வந்து ஆத்துல இறங்க வச்சிருக்காரு. இது ரெண்டுமே வந்து சித்திரை மாசம் நடக்கிறதுனால மதுரையில வந்து சித்திரை திருவிழான்னு பேர் ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழாவா அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த மண்டூகம் என்ற முனிவருக்கு சாபத்தை நீக்கியதனால் அந்த ஊருக்கு வந்து மண்டூர்னு பேர் முதல்ல. அதுக்கப்புறம் மண்டியூர்னு மாறி இப்போ வண்டியூர்னு மாறி இருக்கு அந்த அழகர் வந்து ஆத்துல இறங்கக்கூடிய இடத்துக்கு பேரு. ஸோ இதுதான் வந்து அந்த அழகர் ஏன் ஆத்துல இறங்குறாரு இந்த இடத்துல வந்து அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு உளவியலா நம்ம ஒரு கருத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த சுதபஸ் என்ற முனிவர் பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லி தவம் இருந்தார் அந்த நூபுர கங்கை பக்கத்துல. ஜென்ரலாவே முனிவர்கள்லாம் அந்த காலத்துல தவம் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, மெயினா மலை சார்ந்த பகுதியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ தவம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி நிச்சயமா வேணும். ஏன்னா வந்து தண்ணி இருந்தாதான் அவங்க வந்து குளிச்சுட்டு ஒரு ஒரு ஆச்சாரமா வந்து அந்த தவத்தை பண்ணாங்க. அப்போ குளிக்கிறதுக்கு உண்டான இடம் நமக்கு பக்கத்துல இருக்கணும். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இடம்னு பார்க்கும்போது முனிவர்கள் மலை சார்ந்த பகுதியை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ அந்த வகையில இந்த சுதபஸ் முனிவரும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லி தவம் இருந்தார். அந்த நேரத்துல தூர்வாசர் வந்து என்னை மதிக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மண்டூகமா மாற கடவுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறார். இப்போ அந்த சாப விமோச்சனம் யாரால நடக்கும் அப்படின்னா, அது பெருமாளால தான் நடக்கணும்ன்றது அந்த தூர்வாசர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ இவர் வந்து அந்த சுதபஸ் முனிவர் வந்து பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறார். அந்த சாபத்தை போக்கக்கூடியதும் பெருமாளா இருக்கும் பொழுது, அப்போ நாம ஒரு செயல் வந்து வெற்றி பெறணும், நாம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா, இந்த மதுரையில நடக்கக்கூடிய அந்த சித்திரை திருவிழா, அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய திருவிழாவை நம்ம போய் பார்க்கும்பொழுது, அந்த பெருமாளை நம்ம வந்து கள்ளழகரை வழிபடும் பொழுது, எப்படி அந்த சுதபஸ் முனிவர் மண்டூகமா மாறி அந்த சாப விமோச்சனம் பெற்றாரோ, பெருமாளுடைய அனுகிரகத்தினால பெருமாளுடைய பாக்கியத்தை பெற்றாரோ, அதே மாதிரி நாமளும் நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னா, அந்த பெருமாள் வந்து கள்ளழகரா அந்த மதுரையில இருக்கக்கூடிய அந்த வண்டியூர்ல ஆத்துல இறங்கக்கூடிய அந்த நிகழ்வை போய் பார்த்து அந்த பெருமாள் கிட்ட நம்முடைய கோரிக்கையை வைக்கும்போது நிச்சயமா நமக்கும் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அந்த பெருமாள் நடத்தி வைப்பார். அப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க வந்து அந்த சித்திரை திருவிழாவில் போயிட்டு அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை, அந்த அழகான தருணத்தை போய் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் நீங்க நினைக்கிறது அந்த பெருமாள் வந்து நடத்தி வைப்பார். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.